ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல நிறையவே கலவரங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறையவே விதிமீறல்கள் நடந்திருக்குது. இந்த வார கேப்டனா இருக்கிற மஞ்சரியே பல இடங்கள்ல விதிகளை மீறி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி இதை பத்தி கேள்வி எழுப்புவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்தளவுல யாருப்பா முதல்ல காப்பாற்றப்பட போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல எந்த வாரமுமே ஓட்டிங் அடிப்படையில காப்பாத்தவே இல்ல. அது ஒரு வகையில நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல காப்பாத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களோட ஆட்டமே திசை மாறி போயிரும். அதனாலேயே இந்த சீசனை பொறுத்தளவுல ஓட்டிங் அடிப்படையில எந்த வாட்டியும் காப்பாத்தவே இல்ல. அதே நேரத்துல இந்த வாரத்தை பொறுத்தளவுல சௌந்தர்யா எதுவுமே பண்ணாம இருந்தாங்க. இந்த வாரம் முழுக்க முழுக்க அவங்க கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. ஆனா நேத்துக்கான எபிசோட்ல ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க பாருங்க, வேற லெவல் கண்டென்ட். ஆமாங்க, இவங்க பண்றது எல்லாமே நாடகம், நடிப்பு அப்படிங்கறத பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களே கணிக்கிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு ரொம்பவே புவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட சிவா, சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரையுமே எந்த அளவு கழிவு ஊத்த முடியுமோ அந்த அளவு பாரபட்சம் பார்க்காம கழிவு ஊத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதுவும் பஸ்ஸர் டு பஸ்ஸர் கழிவு ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில முதல் ரவுண்ட் முடிஞ்சிருது. எல்லாருமே கொஞ்சம் நியாயமா தான் கழிவு ஊத்துனாங்க. நார்மலா அவங்க மேல இருக்கிற தவறுகளை தான் சொன்னாங்க. அதாவது சௌந்தர்யா, நீ போலியா இருக்கிற, வாரம் வாரம் ஒவ்வொரு நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க, கிட்டத்தட்ட பச்சோந்தி மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்க, உண்மையான சௌந்தர்யா யாரு அப்படிங்கறதை எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கும் சிவாவை பொறுத்தளவுல நீங்க ஒவ்வொரு கேரக்டர்ல நல்லாவே நடிக்கிறீங்க, ஆனா உண்மையான சிவா யாரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல, எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே நல்லவரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. இப்படி ஒரு ரவுண்ட் முடிஞ்ச உடனே சௌந்தர்யாவுக்கு ஒண்ணு கிளிக் ஆயிருது. இந்த வாரம் நம்ம கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல, நம்மள எல்லாருமே டார்கெட் பண்ணாதான் நமக்கு மைலேஜ் அதிகமாகும். அப்புறம் என்ன பண்ணணும், இவனுல ட்ரிகர் பண்ணணும், எட்ரா நம்மளோட ஆயுதத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. என்னடா கழிவு ஊத்துறீங்க, சோ போரிங்கடா, நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயே ட்ரிகர் பண்றாங்க. அதுக்கப்புறமாவும் விடல, ஆண்கள் அணியில இருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் நிக்க வச்சு டாஸ்க் கொடுக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல இவங்க அவங்க எல்லாரையும் கழிவு ஊத்துறாங்க. இதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆமாங்க, பிளேட் கழுவுறதுக்கு இவங்க டாஸ்க் கொடுக்கலாம், அதை விட்டுட்டு எல்லாரையும் நிக்க வச்சு கழிவு ஊத்திட்டு அதுக்கப்புறமா பிளேட்டை கழுவுங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான வேலையை சௌந்தர்யா பண்றாங்க. இதுக்கும் சௌந்தர்யாவோட துடுப்புகள் சொம்புத்திக்கிட்டு வராங்க. எப்பா, சௌந்தர்யா, சிவா இவங்க ரெண்டு பேரையும் கழிவு ஊத்தணும் அப்படிங்கிறது பிக் பாஸோட அறிவிப்பு. யாருமே வேணும்னே அவங்கள நிக்க வச்சு கழிவு ஊத்தல. பிக் பாஸ் சொல்றாரு, அந்த இடத்துலயும் நார்மலா பேசுறவங்க கிட்ட எல்லாம் யோ ஒழுங்கா பேசியா, நல்லா கழிவு ஊத்து அப்படிங்கிற மாதிரி அவரே வார்னிங் எல்லாம் கொடுக்கறாரு. அந்த இடத்துல யாருமே தனிப்பட்ட வன்மத்தை கொட்டல. அவங்கள பொறுத்தளவுல பிக் பாஸ் சொன்னதுதான் செஞ்சாங்க. ஆனா சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. நான் உங்களை எந்த அளவு கழிவு ஊத்த முடியுமா கழிவு ஊத்துறேன், நீங்களும் என்ன திருப்பி கழிவு ஊத்துங்க, நான் உட்கார்ந்து அழுது சீன் கிரியேட் பண்றேன், என்னோட பிஆர் டீம் எல்லாம் பாருங்க சௌந்தர்யாவுக்கு குடும்பம் நடக்குது, பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே சௌந்தர்யாவை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுவானுங்கடா, இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு பிளான போடுறாங்க. ஆனா அந்த பிளான ஆண்கள் உடைச்சிட்டாங்க. அதாவது அருண் பிரசாத பொறுத்தளவுல அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, எப்பா இது எல்லாமே சௌந்தர்யாவோட பிளான் தான், நம்மளை இப்படி ட்ரிகர் பண்ணி விடும்போது நம்ம வார்த்தைகள் கடத்தி பேசிடுவோம், அதையே பயன்படுத்தி இவ சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம், வீக்கெண்ட் எபிசோட்ல நமக்கு ரோஸ்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சௌந்தர்யாவோட பிளானா இருக்குது, யாருமே தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் எல்லார்ட்டையுமே அட்வைஸ் பண்ணிடுறாரு. ஆண்களை பொறுத்தளவுல ரொம்பவே கண்ணியமா தான் பேசுறானுங்க. அதுலயும் குறிப்பா விஷாலா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணவே இல்ல. நம்ம தேவையில்லாம வார்த்தை விட்டுருவோம் அப்படிங்கறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே ரோஸ்ட் பண்ணவே இல்ல. இருந்தாலும் சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நம்மளோட பிளானை எப்படியாவது செயல்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவோட இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வர்ஷினியை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு ஒரு நாய உதாரணமா சொல்றாங்க. சாச்சனா நீ அல்றது எல்லாமே நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதை பிடிச்சுக்கிறாங்க சௌந்தர்யா. ஓரமா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் அல்றது எல்லாம் போலின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க. உண்மையை சொல்றேன் சௌந்தர்யா, நேத்து எபிசோட்ல நீங்க அழுதுமே போலியா தான் இருந்துச்சு, உண்மையா தெரியல. இப்படி சௌந்தர்யா நினைச்ச மாதிரியே ஒரு நாடகத்தை அரங்கேத்துறாங்க. இதுல பல பேர் எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டாங்கப்பா, சௌந்தர்யா அதனாலதான் அல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூவிக்கிட்டு இருக்காங்க. எப்பா உங்களுக்கே மனசாட்சி இருக்காப்பா? அது அப்படி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பாராம், போட்டியாளர்கள் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தமா அவங்கள ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே நீங்க எல்லாம் என்னடா கழிவு ஊத்துறீங்க, சோ போரிங்கடா அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் பண்ணுவாங்களாம், ட்ரிகர் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாரையும் கழிவு ஊத்துவாங்களாம். ஆனா இந்த அம்மாவை யாரும் பேசிடக்கூடாதான். இந்த அம்மா அழுது ஒரு டிராமா போடுவாங்களாம். இதை நம்பிக்கிட்டு சௌந்தர்யா பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பொங்கணுமா, கொஞ்சமாவது கூரோட பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் சௌந்தர்யாவோட இந்த நாடகம் இன்னைக்கான எபிசோட்ல எதிரொலிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க,
விஜய் சேதுபதி எப்பவும் போலவே இந்த வாரமும் கொஞ்சம் அன்பேரா தான் நடந்துக்கிறாரு. அதாவது எல்லா வாரமும் ஓட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிற முத்துக்குமரன் இந்த வாரமும் முதல் இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட்ல முதல் நபரா சௌந்தர்யா காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அவங்க எழுந்து நிக்கிற நேரங்கள்ல அரங்கம் மதிர அளவுக்கு மக்கள் கரகோஷம் இருக்குதான். எப்பா உங்களோட ஆடியன்ஸ பத்தி எங்களுக்கு தெரியாதப்பா. போன சாட்டர்டே எபிசோட்லாம் மொக்க எபிசோடு. விஜய் சேதுபதி சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் நடக்கும் போதெல்லாம் கிளாப்ஸ் தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல இப்ப விஜய் சேதுபதி எதுவுமே பண்ணலையாடா, எதுக்குடா கிளாப் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு ஒரு 5 பேரை உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எந்த அம்மா எழுந்து நெஞ்சில் அடிக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ சௌந்தர்யாவுக்கு நடக்கிறது அநியாயம், எல்லாருமே சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்றாங்க, எங்களுக்கு பார்க்கும்போது கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேரை எழுந்து பேச வைக்க போறானுங்கன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தர்யாவை முதல்ல காப்பாத்த போறானுங்களாங்க. இது எந்த விதத்துல நியாயம் மக்களே? அவங்களே குண்டை வைப்பாங்களாம், அவங்களே குண்டு எடுப்பாங்களாம், பழிய மட்டும் அடுத்த மேல போடுவாங்களாம். இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரியே சாச்சனாவை வறுத்தெடுக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம். அவங்கள பொறுத்தளவுல வயதுக்கு மீறி பல வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும், அநாகரிகமா நடந்துக்கிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. அந்த வகையில இந்த வாரமுமே நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. ராணியா இருக்கும்போது ராணியாவா நடந்துகிட்டாங்க, படு கேவலமா நடந்துகிட்டாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரிக்கு டாஸ்க் கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க, 100 தோப்பு காரணம் போட வைக்கிறாங்க. ஜெஃப்ரியுமே போட்டுறாரு. அதுக்கும் அந்த அம்மாவை பொறுத்தளவுல நான் கோவத்துல சொன்னேன், அவனால பண்ண முடியும்னா பண்ணிருக்கணும், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, நானும் மனுஷன் தான், எனக்கு கால் வலிக்கலாம், சீன் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேவலமா சாச்சனா பேசியிருந்தாங்க. ஏமா ஆண்களை பொறுத்தளவுல நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கிறானுங்க. அதுக்கு காரணமும் உங்களோட டேட் தான். உங்க டேட பொறுத்தளவுல ஒரு வாரம் சொல்லிருப்பாரு, அதாவது பெண்கள் அணி வந்து லிவிங் ஏரியாவுக்கு வர்றதுக்கு டாஸ்க் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருந்தாங்கல்ல. அந்த வாரம் அவர் சொல்லிருப்பாரு, எப்பா பெண்கள் டாஸ்க் கொடுத்தா பண்ணுங்கப்பா, ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க, அவங்க என்ன உங்க கழுத்தை அறுக்கவா போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு. இப்படி பேசுற ஒரு ஹோஸ்ட் இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? விஜய் சேதுபதி திரும்பவும் நம்மள கழுவி ஊத்த கூடாது, பெண்கள் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிருவோம், அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்னதான் சொல்றாரு அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கறதுக்காக தான் ஆண்களை பொறுத்தளவுல பெண்கள் அணியினர் என்னதான் டாஸ்க் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே சரியா பண்ணிருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஆண்களை விஜய் சேதுபதி குறையே சொல்ல முடியாது. பெண்கள் அணியினர் வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலும் எல்லா டாஸ்கையும் சரியா பண்ணிருக்கானுங்க. அதே மாதிரியே ரூல்ஸ் பிரேக் பண்ணாலும் அதற்கான பனிஷ்மெண்ட்டையும் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல பெண்கள் அணியில இருக்கிறவங்களை பொறுத்தளவுல நிறைய இடங்கள்ல விதிமீறல்கள் பண்ணிருக்காங்க. கொடுத்த டாஸ்க பண்ணல, கொடுத்த பனிஷ்மெண்ட பண்ணல, இப்படி தொடர்ந்து விதிமீறல்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்த வார கேப்டனா இருந்த மஞ்சரியை பொறுத்தளவுல முழுக்க ஒஸ்டா தான் கேப்டன்சியை நடத்தினாங்க. அவங்களே விதிகள்லாம் மீறாங்க, அவங்களே தேவையில்லாம சண்டை இழுக்கிறாங்க. இப்படி பல கலவரங்கள் நடந்திருக்குது. இத பத்தி எல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மஞ்சரிக்கு மட்டும் லைட்டா ரோஸ்டிங் இருக்குது. என்னமா ஒழுக்கம் விதிமுறைகள் அப்படின்லாம் எதெல்லாமோ சொன்னீங்களே, அது எல்லாத்தையும் நீங்க தானே மீறி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய ரோஸ் பண்றாரு. அதே நேரத்துல சாச்சனாவை அதிகமா ரோஸ் பண்ணலங்க, நார்மலா சொல்றாரு, நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மட்டும் சொல்றாரு. என்ன சார், சாச்சனாவை பொறுத்தளவுல வயசுக்கு மீறி தீபக்கெல்லாம் பொத்து அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? இத பத்தி எல்லாம் கேள்வி எழுப்ப மாட்டீங்களா சார்? உங்க பொண்ணுனா உங்க வீட்டுல கொண்டு வைங்க சார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பொறுத்தளவுல தேவையில்லாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்குது, அதுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. பாக்குற மக்களான எங்களை பொறுத்தளவுல எங்களுக்கு தான் காண்டாகுது. ஆமா தானே? ஆமா தானே? விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி தான். ஆமா தானங்க? சாச்சனாவை பார்த்தா இரிட்டேட் ஆகுதா இல்லையா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது சாச்சனாவை தரமா வச்சு செய்யணும். இந்த வாரம் சாச்சனா தான் எவிக்ட் செய்யப்படணும் அப்படிங்கறது தான் மக்களோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா எவிக்ஷன்லயுமே ஒரு குளறுபடி இருக்குதான். சாச்சனாவை காப்பாத்துறாங்களாம், அதுக்கு பதிலா வர்ஷினி வெளியே போறதா இப்போதைக்கு செய்திகள் வெளியாகிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே அன்பேர் அப்படிங்கறது தாங்க என்னோட கருத்து. ஓட்டிங்ல சாச்சனா தான் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா ஆனந்தி, அதுக்கு மேலதான் வர்ஷினி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னடா கண்டென்ட்டுக்காக எல்லா வேலைகளையும் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுக்காக இப்படி வாரம் வாரம் அன்பேர் எவிக்ஷன் பண்ணா எப்படிடா? முதல்ல இந்த சீசன்ல இருக்கிற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க நிப்பாட்டுங்கடா. இந்த வாரத்தை பொறுத்தளவுல சிவகுமார் தான் வெளியே போகணும். ஆண்கள் அணியை பொறுத்தளவுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சு இந்த சிவகுமாரை காப்பாத்தி உள்ள வச்சிருக்கானுங்க. அதுவே எங்களுக்கு எல்லாம் செமகாண்டா இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிவகுமார் என்னங்க பண்றாரு? ஒன்னும் பண்றது கிடையாது. டாஸ்க் விளையாட அனுப்புனா ஆண்கள் அணியை எப்படி தோக்க வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். அதே மாதிரியே பெண்கள் அணி கிட்ட போய் ஆண்களை பத்தி குறை சொல்றது, ஆண்கள்னா வேற யாரும் கிடையாது, அவரை பொறுத்தளவுல முத்துக்குமரன், தீபக் இந்த 2 பேரை பத்தி மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா கிட்டையும் ஜாக்லின் கிட்டையும் கொஞ்சம் வலிஞ்சுகிட்டு இருக்காரு. மத்தபடி சிவகுமார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல.
இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற ஒன்ன வச்சுக்கிட்டு மக்கள் யாரை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள காப்பாத்தி உள்ள வைக்கிற இந்த கான்செப்டே கடுப்பேத்துது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சௌந்தர்யா தான் முதல்ல காப்பாத்தப்படுறாங்க. அதே நேரத்துல மஞ்சரிக்கு ரோஸ்ட் இருக்குது, சாச்சனாவை விஜய் சேதுபதி காப்பாத்துறாரு, வர்ஷினி வெளியே போறாங்க அப்படிங்கறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இப்படி வாரம் வாரம் தொடர்ந்து மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காம யாரோ ஒரு ஆளை முதல்ல காப்பாத்திட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல பெண்கள் அன்னைக்கு தான் வார வாரம் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.